வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பில் ரொம்ப சூப்பரான சுழியம் செஞ்சிடலாங்க. அதாவது சிஎம்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 400 கிராம் கடலைப்பருப்பை அலசிட்டு குக்கரில் ஒரு விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. பாருங்கள், நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கணுங்க. அப்படி நம்ம குக்கரில் ஒரு சில டைமில் வேகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றுனா போதும். இப்போ நமக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கைகளில் நசுக்கணும்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக நசுக்கணுங்க. அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கைகளில் பிசைஞ்சு விட சரியாக இருக்கும். நம்ம இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டேன். நீங்கள் தேங்காயை துருகி சேர்த்துக்கலாம். துருக முடியாதவங்க இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பூவாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். பொதுவாகவே சீயத்துக்கு வெல்லம் தாங்க நல்லாயிருக்கும். சுகர் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அது சேர்த்திங்கன்னா இலைகளும் கொடுக்கும், குளக்குளன்னு ஆகிடும். முடிஞ்ச வரை வெல்லம் சேர்த்து பண்ணுங்கள். இந்த கடலைப்பருப்பு சீயம் நம்ம கைகளில் நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பை தேங்காய் சேர்த்துட்டோம், வெல்லமும் சேர்த்துட்டோம். வெல்லத்தில் உப்பு இருக்கும், கொஞ்சம் கவனமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாங்க. எல்லாம் நல்லா ஈவனாக ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லபடியாக அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. தேங்காய், வெல்லம், கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்க. கடலைப்பருப்பு வேக வைக்கையில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா வடித்து எடுத்துடணும் தண்ணிகளை. இப்போ நல்லா இந்த மாதிரி லெமன் சைஸில் பால் உருட்டிக்கலாங்க. நீங்கள் பால் உருட்டையில் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணுங்க. மாவில் சேர்த்தோம்னு சொன்னாக்க அது அந்த பருப்பு உடஞ்சிராமல் இருக்கணும். உடஞ்சிருச்சுன்னா எண்ணெயெல்லாம் வீணாக போயிடும். கடலைப்பருப்பு உருண்டை உருட்டி வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேருங்க. அதாவது அந்த இட்லி மாவும் மைதா மாவும் சேர்ந்து அந்த நெய் சேர்க்கறதுனால அந்த மேலே உள்ள அந்த தோள்கள் நல்ல மொறுன்னு நல்லா ருசியாகவும் இருக்குங்க. ஒரு பிஞ்சை விட கம்மியாக அப்பச்சோடா மாவு சேருங்க. சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ உருண்டைகளும் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு, மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இந்த மாவில் நல்லா ஒவ்வொரு உருண்டைகளையும் நல்லா நனைச்சு நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாங்க. எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வச்சுக்கலாங்க. ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. சீயம் பார்த்தீங்கன்னா அது நிறைய எண்ணெயில் சேர்க்கக்கூடாதுங்க. 3-4 தாங்க சேர்க்கணும். அது டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அது உடஞ்சி போச்சுன்னா அந்த கடலைப்பருப்பு எல்லாமே எண்ணெயில் சேர்ந்து வீணாக்கிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்க்கணுங்க. பாருங்கள், போட்டதுமே நல்லா அழகாக வந்துருச்சு. பால்கள்லாம் ஒன்று கூட உடையலை. நம்ம சேர்த்துருக்க மாவும் நமக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இது போல் நீங்களும் சூப்பரான வீட்டிலே சிஎம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.